Good morning. Praise Lord. Welcome to this video. ஸோ நான் வந்து மேல் தளம் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். கீழே ஒரு வீடு இருக்குது, ஊர்லேயும் ஒரு வீடு இருக்குது. இது 3 வீடுகளையுமே நான் வந்து ஜெப வீடுகளாக தான் நான் பயன்படுத்தி வரேன். வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வீடுகள் கட்டப்படலை. ஸோ அந்த இது பாருங்கள், அந்த மேலே ஒரு இது மாட்டியிருக்க பாருங்கள். அதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வந்து இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த வாசகங்கள் இருக்க. அதுபோல் நான் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வர நான் ஜெபிக்கிறேன். அதே போல் ரூம்ஸை க்ளீன் பண்ண அங்கே வந்து செல்வம் நிறைந்த ஏர்ன்ஸ் கர்த்தர் கொண்டு வைக்கிறார். அதுபோல் எனக்கு குறைவற்ற செல்வங்கள், குறைவற்ற வாலெட்ஸ் எனக்கு கர்த்தர் தர முடியும். அதனால் நான் இந்த வீட்டை வாடகைக்கு மேலே விட்டு நான் சம்பாதிக்கணுன்றது எனக்கு இல்லை. ஏன்னா சில பேர் வீண் பேச்சு பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரோ அப்படி பர்டிகுலராக உயர் அதிகாரிக்கு வாடகைக்கு விடுறாங்களாம். இதை வந்து மோசமான ஒரு அர்த்தத்தில், ஏதோ ஒரு மோசமான உறவில் அவங்க இருக்க மாதிரி, ஏதோ சர்வீஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு பர்டிகுலர் லேடி ப்ரொஃபஸரை பற்றி இந்தமாரி சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யா? அவங்க வீட்டில் ஆளுங்களே இருக்க மாட்டாங்களா அவங்களுக்கு பார்க்கறதுக்கெல்லாம்? இந்த மாதிரி தான் இருக்கணுமா? அப்படியெல்லாம் அப்படி கூட அடக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க லேடிஸும் ஜென்ஸுன்றது எனக்கு தெரியல. பட் பேசுகிறவங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்றது பேசுகிறதா செய்கிறாங்க. அதனால் நான் பணத்தின் மேலே நான் பறக்காமல் கண்டிப்பாக கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இறங்கி வரணுங்கிறது தான் மெயின் எய்ம். அது 2 வீடும் யாருமே வரலன்னா கூட இது ஜெப வீடுகளாக நான் ஒப்பு கொடுத்தேன். முழு நேரம் ஜெபத்தை செய்யும்போது ஒவ்வொரு ரூம்லேயும் நான் க்ளீன் பண்ணி நான் ஜெபிக்க ஒரு செல்வம் நிறைந்த ஏர்ன் அங்கே வைக்கப்படுறத நான் பார்க்குறேன். குறைவற்ற செல்வங்கள், குறைவற்ற வாலெட்ஸு என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோடைய ப்ரேயர்னாலேயும் ஆசீர்வாதத்தினாலேயும் எனக்கு கிடைச்சி வருது. நானும் மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களை குறை சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிலாம் நானும் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கல. எப்போதும் கர்த்தருக்கு நான் நன்றி உள்ளவளாக, எனக்கு இது வரைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் நான் நன்றி சொல்கிறவளா இருக்கிறேன். நன்றியற்றவங்களாக நம்ம முறுமுறுக்கிறவளாக காணப்பட்ட வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு சொல்லித்தந்த போதலுக்காக நான் நன்றி சொல்கிறேன்.